நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மெயின் கேட் வீட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சார். அது எப்படி அமைக்கணும் சார் சரியா? கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்க ஒட்டி ஒரு மெயின் கேட்டு, வடக்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்க ஒட்டி ஒரு மெயின் கேட்டு, தெற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்க ஒட்டி ஒரு மெயின் கேட்டு, மேற்கு பார்த்த வீட்டுக்காக இருந்தால் யார் வீடுலாம் வந்து வடக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இடது காது. அப்போது நீங்கள் வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் வடக்கும் கிழக்கும் பொது செவர் இல்லாமல் பார்த்து கொள்வது சால சிறந்தது. வடகிழக்கு ஈசானியத்தில் தவறு வந்தால் இந்த இடத்துல எதனா ப்ராப்ளம் வருமா? அதற்கு ஒரே ஒரு சுவாமி, தியாகராஜ சுவாமி சமேத வடிவுடை அம்மன் தான் ஒரே ஒரு சுவாமி. அவள் தான் தீர்வு, வேற எதுக்கும் தீர்வு கிடையாது. அவள் மட்டும்தான் தீர்வு ஈசான்யத்தில். எந்த கோவில்லாம் வந்து கிழக்கு அடைப்பட்டு இருக்கிறதோ அந்த கோவிலில் பெண்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும். நீங்கள் ஆதிபராசக்தி மேல்மருவத்தூரில் போய் இறங்குங்களேன், சுவாமியை பார்க்கவே முடியாது. சின்னதாக ஒரு இடத்துல பார்க்கலாம், கிழக்கு ஃபுல்லாக கூரை போட்டு மூடி இருப்பாங்க. நீங்கள் வந்து 11ஆம் தேதி பிறந்தவர்கள், 2ஆம் தேதி பிறந்தவர்கள், 20ஆம் தேதி பிறந்தவர்கள், 29ஆம் தேதி பிறந்தவர்கள் அனைவருமே வணங்க வேண்டிய ஒரு கோவில்னா ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு வாஸ்து ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்தியமங்கலம். சொல்லுங்கம்மா. மெயின் கேட் வீட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சார். அது எப்படி அமைக்கணும் சார் சரியா? அம்மா, மெயின் கேட் என்பது காம்பவுண்டில் வருமா. அப்போது நம்ம வீடு என்பது சதுரம் செவ்வகமாக இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது காம்பவுண்டும் சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும். அப்போது காம்பவுண்டில் மெயின் கேட் எங்கே வரலாம்? கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்க ஒட்டி ஒரு மெயின் கேட்டு, வடக்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்க ஒட்டி ஒரு மெயின் கேட்டு, தெற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்க ஒட்டி ஒரு மெயின் கேட்டு, மேற்கு பார்த்த வீட்டுக்காக இருந்தால் வடக்க ஒட்டி ஒரு மெயின் கேட்டுமா. அந்த மெயின் கேட்டு வைக்கும் பொழுது எல்லாமே வந்து அந்த காம்பவுண்டானது சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும். அந்த காம்பவுண்டு 4மே வந்து நம்மளுடைய காம்பவுண்டாக இருக்கணும். யார் வீட்டிலையும் போய் நம்ம அட்டாச் பண்ணக்கூடாது, தனியாக இருக்க வேண்டும். தனியாக நம்ம காம்பவுண்டு போட்டுக்கணும். இப்போ கிழக்கில் ஒரு காம்பவுண்டை போய் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நமக்கு அடிப்படை போகுதுன்னு அர்த்தம். ஷூராக நடக்கும். அவனுடைய வடமேற்கு நம்ம ஈசானியத்தில் அடிக்கும், அவனுடைய தென்மேற்கு நம்மளுடைய ஆக்னியத்தில் அடிக்கும். அப்போ யார் வீட்லேயும் நம்மளுடைய காம்பவுண்டை ஷேர் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க நம்மளோட காம்பவுண்டையோ இல்லை நம்மளோட செவரையோ அவங்க பயன்படுத்திக்கிட்டா நமக்கு பாதிப்பு, அவங்களுக்கு தான் பாதிப்பு, நமக்கு வராது. நம்ம தான் 4 பக்கமும் நம்ம கவர் பண்ணிக்கிறோம்ல. ஓகே. அப்போ உதாரணத்துக்கு இதே கான்செப்ட் தான். ஈசானியத்தில் மழை இருந்திருக்கு, ஈசானியத்தில் மழை வரலாமான்னா வரக்கூடாது. ஆனால் நீங்கள் காம்பவுண்ட் போட்டுக்கலாம் நம்ம வீட்டுக்கு 4 பக்கமும். அது பாதிப்புகள் குறையும். மற்றவங்க வந்து நம்ம வீட்டில் ஷேர் பண்ணுறாங்களோ அவன் பண்ணிட்டு போகிறான், அது அவன் விஷயம். நம்ம யார் வீட்டு காம்பவுண்டையும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு 30 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டுவோம், அதில் என்ன ஆகிட போது? ஒரு 40,000 ரூபாய் ஆகும் காம்பவுண்ட் கட்டுறதுக்கு. அதில் ஒரு அல்பத்தனம். ஏன் 40,000 ரூபாய் சேவ் பண்ணுறேன்னு சொல்லுவான். ஆனால் அந்த 40,000 ரூபாய் என்பது 4 லட்சம் ரூபாயாக நமக்கு மருத்துவ செலவு வைக்கும் என்பதை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். இவ்வளோதான் கான்செப்ட். அதில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைப்பில் நிறைய உப்பு சேர்ந்துடும், தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வீட்டில் தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்து என்னன்னா மருத்துவ செலவு அதிகமாகும். கடன் தானே சார் வரும்னு சொல்லுவாங்க. மருத்துவ செலவு அதிகமாக இருந்தால் என்ன கடன் வாங்கி தான் மருத்துவ செலவு பண்ண போறீங்க? இதுதான்மா கான்செப்ட். அப்போ அந்த தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு, அந்த தண்ணி தடைப்பட்டு வருதுன்னா நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் வந்து எங்கேயோ கிளாட் ஆக போகுதுன்னு அர்த்தம். என்ன சார், வாட்டர் பைப்புக்கும் நம்ம பிளட் வெசல்ஸ்க்கும் சம்பந்தம் பண்ணால் நிச்சயமாக உண்டு. யார் வீட்டிலலாம் தண்ணி அடைப்பட்டு வருதோ இல்லை உப்பு வந்து அந்த பைப்பில் மாட்டிக்கிச்சோ அப்போ நம்மளுடைய ஹெட்டில் கிளாட் ஆகுதா இல்லை அது மனசில் ஹார்ட்டில் கிளாட் ஆகுதா என்பது சீர்தூக்கி பார்க்கணுமா. அப்போது நம்ம ஒரு இடத்துல நம்ம வீட்டை எப்படி நம்ம உடம்ப பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டையும் பார்த்து கொள்ள வேண்டும்.
காம்பவுண்டு சதுரம் செவ்வகமாக இருக்குன்னா சதுரம் செவ்வகமாக தான் இருக்கணும். எங்கே எந்த முனையும் நீண்டும் இருக்கக்கூடாது, உடைந்தும் இருக்கக்கூடாது. சார் தவறான இடத்துல நான் மெயின் கேட்டு வச்சுக்கிறேன் சார், எனக்கு அதுதான் விருப்பம், நான் அதான் வச்சுப்பேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வச்சுக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு மேற்கு பார்த்த வீடு, தென்மேற்கில் ஒருத்தவங்க காம்பவுண்டு வச்சுட்டாங்க. தென்மேற்கில் காம்பவுண்டு. தென்மேற்கு என்பது நான் என்ன சொன்னேன்னா ராகு, தென்மேற்கு என்பது நரம்பு சம்பந்தப்பட்டது. அப்போ புதன் உள்ள வந்துருவாரு. அப்போ யாருக்கெல்லாம் வந்து ஃபிட்ஸ் வருதோ, யாருக்கெல்லாம் அந்த வலிப்பு நோய் வருகிறதோ, அவர்கள் எல்லோருக்குமே மேற்கு பார்த்த வீட்டில் தென்மேற்கில் காம்பவுண்டு வச்சுருப்பாங்க, நீச்சத்தில் காம்பவுண்டு வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த வலிப்பு நோய் நிச்சயமாக உண்டு. இப்போ சில பேருக்கு பிறக்கும்போது காது கேட்கும், நார்மலாக தான் இருப்பாங்க, கண்ணும் அதே மாதிரி நல்லா தான் தெரியும். ஆனால் ஒரு வீடுக்கு மாறின பிறகு திடீர்னு கண்ணு தெரியாமல் போயிடும், காது கேட்காம போயிடும். அதுக்கான காரணம் வந்து அந்த வாஸ்துவா, இல்லை இதுக்கு முன்னாடி அவங்களோட ஜென்ரேஷனில் இருந்த அந்த நோய் தான் வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுதா சார்? நிச்சயமாக நல்ல கேள்விமா அது. அது கேரி ஃபார்வர்ட் ஆகிறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சொத்து கேரி ஃபார்வர்ட் ஆகுதா? ஆகுது சார். ஆகுதா? ஆகுது. நம்ம அப்பா சேர்த்து வச்சுருக்க பிளாக் பேலன்ஸு கேரி ஃபார்வர்ட் ஆகுதா? ஆகுது. அப்போ நம்ம தாத்தா செய்கிற தப்பு கேரி ஃபார்வர்ட் ஆகுமானா நிச்சயமாக ஆகும். பெண் சாபம் கேரி ஃபார்வர்ட் ஆகுமானா நிச்சயமாக ஆகும். அப்போது நீங்கள் என்ன தவறை நீங்கள் பழைய வீட்டில் செஞ்சீங்களோ அதே தவறு தான் புது வீட்லேயும் செய்வீங்க. அப்போ அதற்கு தான் வந்து ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறது. அப்போது யார் வீடெல்லாம் வந்து வடக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இடது காது கேட்காது, கேட்பது கம்மியாக இருக்கும். அப்போது யார் வீடெல்லாம் வந்து வடக்கில் ஜன்னல் வைக்காமல் முழுவதும் மூடி விட்டால் அவங்க வீட்டில் இந்த காது கேட்கின்ற பிரச்சனை, காது மிஷின் பிரச்சனை வந்து உள்ளே வந்துவிடும். அப்போ வடக்கில் ஒரு ஜன்னலாவது வைங்கன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்ஸில் நான் சொல்கிறது என்னென்னா, வடக்குலேயும் கிழக்குலேயும் பொது செவுறு வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். பொது செவுறு வந்தால் என்ன ஆகும்? வடக்கு மூடப்பட்ட வீடு அல்லவா? அப்போ அந்த இடத்துல நமக்கு காது கேட்காம போயிடும். இப்போ வடக்கு அடைபடக்கூடாது. அப்போது நீங்கள் வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் வடக்கும் கிழக்கும் பொது செவுறு இல்லாமல் பார்த்து கொள்வது சாலச் சிறந்தது. என்ன சார் காது கேட்காம போயிடும் அப்படின்றீங்கன்னா, காது எங்கேம்மா இருக்குது? இந்த தலையில் தானே இருக்குது. அப்போ வடகிழக்கு ஈசானியத்தில் தவறு வந்தால் இந்த இடத்துல எதனா ப்ராப்ளம் வருமா? அப்போ யார் வீட்டிலலாம் நம்ம பல்லில் கிளிப்பு போடுறாங்களோ, திரும்பவும் சொல்கிறேன், சூரிய ஒளி உள்ளே வரலன்னா நீங்கள் பல்லில் கிளிப்பு போடுவீங்க. அப்போ சூரியன் சனி காம்பினேஷன் அங்கே உள்ளே வந்துடும், ரூட் கனால் உள்ளே வந்துடும். அப்போ எந்த நடிகைகள்லாம் வந்து ஃபேஸை அழகுபடுத்துறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிப்பாங்கம்மா. மறைந்த ஸ்ரீதேவி கூட பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுக்கும் வடகிழக்கு ப்ராப்ளம்மா. கத்தி மூஞ்சில் கை வைத்தாலும், கத்தி வைத்தாலும், தலையில் கை வைத்தாலும், இந்த ஹெட்டை உடைக்கிச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்க வீட்டில் ஈசான்ய குறைபாடு நிச்சயமாக இருக்கும். அதற்கு ஒரே ஒரு சுவாமி, தியாகராஜ சுவாமி சமேத என்னுடைய நான் வணங்கக்கூடிய தெய்வம் வடிவுடை அம்மன் தான் ஒரே ஒரு சுவாமி. அவள் தான் தீர்வு, வேறு எதுக்கும் தீர்வு கிடையாது. அவள் மட்டும்தான் தீர்வு ஈசான்யத்துக்கு. கிழக்கு மூடிய இடமும் பங்கார அடிகளாரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அப்படின்னா என்னது சார்? அது பெருசாக தெளிவாக எனக்கு எதுவும் தெரியல, அதை பற்றி. அது ஒரு மிகப்பெரிய விஷயமா. அது கிழக்கு என்பது ஈசான்யம். பங்கார அடிகளார், பங்கார அடிகளார்னு அப்படின்னு எடுத்தாலே அந்த கோவில் வந்து ஆதிபராசக்தி கோவில்மா. நான் ஆக்சுவலாக உண்மையை சொல்கிறேன், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய காலேஜில் தான் நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தேம்மா. நான் அந்த அந்த ஊரில் அந்த கோவிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் தான் எங்களுடைய பூர்வீக ஊர், தொழுப்பேடுன்னு ஒரு கிராமம். நான் அங்கேருந்து காலேஜுக்கு வருவேன். ஆக்சுவலாக சென்னையிலேருந்து செகண்ட் இயர்லேருந்து போன காலகட்டங்கள் உண்டு. இது நான் வந்து எப்படி இந்த கோவிலுக்கு மட்டும் இவ்வளவு கூட்டம் வருது, குறிப்பாக பங்கார அடிகளார் அப்படின்னு எடுத்தோம்னா அவர் கோவிலுக்கு மட்டும், ஆதிபராசக்தி கோவிலுக்கு மட்டும் ஏன் பெண்கள் கூட்டம் அதிகமாக வருது? ஆமாம், வாஸ்து அமைப்புமா. அப்போது அந்த கோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த ஒரு வருஷத்தில் 3 மாதம் ஒரு குட்டி கர்நாடகாவாக இருக்கும். ஆமாம்.
எல்லா கர்நாடகா பஸ்ஸஸும் அங்கே வரும். நான் கர்நாடகாவில் நிறைய வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகும்போது ஜேபி நகர், சில அந்த நிறைய நகர் இருக்கும். அங்கே வாஸ்து பார்க்க போகும்போது நிறைய எல்லார் வீட்லேயுமே வந்து பங்காரு அடிகளார் படம் இருக்கும். நான் கேட்பேன், என்ன இவரை கும்பிடுறீங்க அப்படின்னு. நான் சொல்ல மாட்டேன் நான் அந்த காலேஜில் படிச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். சொல்லும்பொழுது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் பாக்கியம், சுவாமியோட பாக்கியம் அப்படின்வாங்க. அப்போது அந்த வீட்டில் வந்து பெண்கள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா வாஸ்து பார்க்க கூப்பிட்டவங்க யாரெல்லாம் பங்காரு அடிகளாரை வணங்குறாங்களோ அந்த வீட்டில் பெண்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போது அந்த பெண்களுக்கு உண்டான ஒரு ஸ்தலமாக அந்த ஆதிபராசக்தி கோவில் விளங்கி இருக்கு. அப்போது அப்படின்றத நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேம்மா. அப்போது அந்த கோவில் பார்த்தீங்கன்னா முழுவதுமே கிழக்கு அடைப்பட்ட ஒரு கோவில். எந்த கோவில்லாம் வந்து கிழக்கு அடைப்பட்டு இருக்கிறதோ அந்த கோவிலில் பெண்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும். நீங்கள் ஆதிபராசக்தி மேல்மருவத்தூரில் போய் இறங்குங்களேன், சுவாமியை பார்க்கவே முடியாது. சின்னதாக ஒரு இடத்துல பார்க்கலாம், கிழக்கு ஃபுல்லாக கூரை போட்டு மூடி இருப்பாங்க. எந்த கோவில்லாம் வந்து கிழக்கு திறந்திருக்கோ அந்த அம்பாள் கோவிலில் அர்ச்சகர் காத்து வாங்கின்னு இருப்பார், கூட்டமே இருக்காது. கிழக்கு அடைப்பட்ட அம்பாள் கோவில் மட்டும்தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் மிகப்பெரிய நான் ஒரு ரிசர்ச்சாக எடுத்து பார்க்கின்ற பொழுது பங்காரு அடிகளார் அவர்கள் மார்ச் மாதம் 1941 3ஆம் தேதி பிறக்கிறார். அவர் வந்து வீட்டுக்கு 2வது குழந்தை. அப்போது அவங்களுடைய அக்கா வந்து இறந்துடுறாங்கம்மா. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து தன்னுடைய முடியில் அம்பாள் இருக்கிறாளா அப்படின்றது எப்படி சோதிப்பாங்க அப்படின்னா, முடியில் முழுக்கு சோதிப்பாங்க. அவர் எங்கே வருகிறார் என்றால் நம்மளுடைய திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய கருமாரியம்மன் ஸ்தலத்திற்கு வருகிறார். இதெல்லாம் செவி வழி செய்தி தான். அந்த கருமாரியம்மன் கோவில் இருக்கு இல்லையா திருவேற்காட்டில், அந்த கோவில் அப்போ ஆதீன கோவில் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய கோவில் பெரிய கோவில், ஆதீன கோவில் கிடையாது. அந்த திருவேற்காட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெருமாளகரம்னு ஒரு ஊர். அந்த பெருமாளகரத்தில் இருக்கக்கூடிய வேலப்பஞ்சாவடியில் பெருமாளகரத்தில் இருக்கக்கூடிய ஆதீன கருமாரி தான் சக்தி பீடம். அங்கே தான் எட்டி மரம் இருக்குது. அங்கே தான் இவருக்கு அம்பாள் முடியில் இருக்காளா இல்லையான்னு சோதிச்சிருக்காங்க. அதற்கப்புறம் தான் நீ உன்னுடைய இருப்பிடத்திற்கே செல், நன்றாக வருவா என்று கருமாரி குறி சொல்லியதாகவும் இப்படி செவி வழி செய்தி உண்டு. அது உண்மையும் கூட. அதற்கப்புறம் அவர் வந்து ஆதிபராசக்தி ஒரு பீடத்தை நிறுவுகிறார். இப்படி நிறுவுகின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் 2வது குழந்தைன்னு சொன்னேன். அப்போது எந்த கோவில்லாம் கிழக்கு மூடப்பட்டு இருக்கிறதோ அந்த கோவிலில் 2வது பிறந்தவர்கள் அந்த கோவிலுக்கு சென்றால் மிகப்பெரிய ஒரு ஹைக்க சந்திக்கிறாங்கம்மா. மிகப்பெரிய உச்சான கும்பல் அவர்கள் வாழ்கிறார்கள். அப்போது பங்காரு அடிகளார் இந்த கோவிலில் வந்து நிறுவுறார். அப்போ நிறுவுகின்ற பொழுது இவருக்கு வந்து திருமணம் வந்து 4th செப்டம்பர் 1968 அவருடைய மனைவி லக்ஷ்மி அம்மாவை திருமணம் பண்ணுறாரு. அந்த அம்மா உத்திரமேரூரை சேர்ந்தவர்கள். அவங்க வந்து 9வது குழந்தை. அப்போ பங்காரு அடிகளாருக்கும் 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்போ அந்த 4 பிள்ளைகளையும் நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா பங்காரு அடிகளாருக்கு பிறகு யார் அந்த கோவிலை இப்போ மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தா அவருடைய 2வது புள்ள. அவரை மாதிரியே அவரை தானே இப்போ அம்மான்னு கூப்பிடுறாங்க. பங்காரு அடிகளார் அம்மான்னு கூப்பிட்டாங்க. ஏன் ஒரு ஆண் ஏன் அவரை பெண் இதுவாக அம்மான்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா, எந்த இடத்திலெல்லாம் கிழக்கு அடைபட்டு இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் பெண் தன்மை அதிகமாகிவிடும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஈசான்யம் மூடிவிட்டால் அங்கே பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள். அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாமே வெட்டியாக இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியம் இருக்காது. அவர்கள் மட்டும்தான் அந்த கோவிலுக்கு வருவார்கள், அம்பாளை வழிபடுவார்கள். அவங்க தான் மிகப்பெரிய டாமினேட் பர்சனாக இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் முடிவெடுப்பாங்க. அதை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் கேட்டுப்பாங்க. இவ்வளோதான் நடக்குமே தவிர, அப்போது 2வது நம்பருக்கும் அந்த கோவிலுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. யாரெல்லாம் வந்து தண்ணி அடிக்கிறாங்களோ, எப்பயுமே நான் ஓப்பனாக சொல்லுவேன், கிழக்கு அடைபட்டாலே குடிகாரர்கள் உள்ளே இருப்பார்கள். அப்போ குடிகாரர்கள் சரியாக வேண்டும், கணவன்மார்கள் சரியாக வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் 2 கோவில். ஒன்று திருவண்ணாமலை, அதுவும் 2ஆம் நம்பர் சம்பந்தப்பட்ட கோவில். இன்னொன்று
2ஆம் நம்பர் சம்பந்தப்பட்ட கோவில்னா ஆதிபராசக்தி கோவில், சித்தர் பீடம். அப்போ அந்த சித்தர் பீடம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் வந்து உள்ளே இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசான்யம் மேடாக இருக்கும், கிழக்கு ஃபுல்லாக மூடி இருக்கும், அப்போ தென்மேற்கு பள்ளமாக இருக்கும். அப்போது பெண்கள் தான் அங்கே ஆதிக்கம் செலுத்துவார்கள், அப்போ பெண்கள் தான் அங்கே இருமுடி எடுப்பார்கள், பெண்கள் தான் கருவறைக்குள்ளே செல்வார்கள். அந்த மிகப்பெரிய கருவறைக்குள்ளே பெண்கள் வரக்கூடாதுன்ற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பையே உடை தெரிந்தவர் பங்காரு அடிகளார். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாமக்கல், சேலம், ஈரோடு பெண்கள் ஃபுல்லாக அங்கே இருப்பாங்க. மன்றத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பார்கள். ஒரு குட்டி கர்நாடகாவாக ஒரு 3 மாதம் அந்த கோவில் இருக்குமா. அப்போ பெண்கள் அங்கே மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா வாஸ்து ரீதியாக அங்கே கிழக்கு மூடப்பட்டிருக்கிறது. யார் வீட்டிலெல்லாம் குடிகாரர்கள் சரியாக வேண்டும் என்றால் அந்த கோவிலுக்கு போனால் குடிகாரர்கள் சரியாகி விடுவார்கள். யாருக்கெல்லாம் வந்து கிழக்கில் பாதிப்பு இருக்கோ, எனக்கு வருமானமே இல்லை சார், நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது சார், அவர்கள் எல்லாருமே எந்த கோவிலுக்கு போகலான்னா ஆதிபராசக்தி சித்தர் பீடம் இந்த கோவிலுக்கு போகலாம். திருவண்ணாமலை போகிறோம் சார், நல்லது, அதுவும் கிழக்கு அடைப்பட்ட கோவில், கிழக்கு மூடி இருக்கும். அப்போ திருவண்ணாமலையும் 2ஆம் நம்பர் சம்மந்தப்பட்டது. யார் வீட்டிலலாம் நீங்கள் வந்து 11ஆம் தேதி பிறந்தவர்கள், 2ஆம் தேதி பிறந்தவர்கள், 20ஆம் தேதி பிறந்தவர்கள், 29ஆம் தேதி பிறந்தவர்கள் அனைவருமே வணங்க வேண்டிய ஒரு கோவில்னா ஆதிபராசக்தி சித்தர் பீடம். அந்த கோவிலுக்கு போனால் 2ஆம் நம்பர் சம்மந்தப்பட்டவங்க வீட்டில் 2வது பிள்ளையாக இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு அந்த கோவிலுக்கு சென்றால் வருவாங்கம்மா. இப்போ உதாரணத்துக்கு அந்த கோவிலில் தென்மேற்கில் குளம் இருக்கும் இயற்கையாகவே. அப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 3வது பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். அப்போ அவங்க வீட்லேயே அடிகளார் வீட்லேயே 3வது யாராவது பிறந்த குழந்தைகள் யாராவது இருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேர் சொல்கிற அளவுக்கு அவங்க வளர மாட்டாங்க. இருப்பாங்க, நானும் இருக்கேன், தியாகராஜர் கச்சேரிக்கு நானும் போகிறேன், ஓரமாக உட்காந்து வாசிச்சுட்டு பாடிட்டு வரேன் அப்படின்னு இருப்பாங்க. அப்போது அது எந்த கோவிலாக இருந்தாலும் ஈசானியம் அடைபட்டிருக்கிறது என்றால் 2ஆம் நம்பர் சம்பந்தப்பட்டது. அப்போது குடிகாரர்களை சரியாக்கும், வருமானம் அதிகரிக்கும், மிகப்பெரிய மாற்றங்களை நோக்கி நீங்கள் பயணப்படணும் அப்படின்னா அந்த கோவிலுக்கு சென்றால் மிகப்பெரிய மாற்றம் வருமா. அதனால தான் கிழக்கு அடைத்தால்தான் காளி கோவில்களுக்கு மிகப்பெரிய ஆக்ரஷன சக்தி வரும். நீங்கள் கிழக்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோவில்லாம் ஓடும். இப்போ உதாரணத்துக்கு அந்த கோவிலில் முன்னாடி இருக்கிற அந்த டென்ட்டெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அந்த கோவிலில் கூட்டம் இருக்காதுமா. இவ்வளோதான் கான்செப்ட். கண்டிப்பாக சார். அப்போது யார் வீடெல்லாம் கிழக்கு மூடி இருக்கோ அவங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு அந்த கோவிலுக்கு சென்றால் அவங்க வீட்டில் கிழக்கு ஓப்பன் ஆகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் வரும். அப்போ கிழக்கில் ஒரு ஜன்னல் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஏன் கோவிலுக்கு போக போகிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு யார் யாரெல்லாம் கோவில் குளமாக சுற்றுறாங்களோ அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம், கிழக்கில் ஜன்னல் இருக்காது. அதனால தான் கோவில்லாம் சுற்றுவாங்க. நீங்கள் ஒரு கிழக்கில் ஒரு ஜன்னலை சிம்பிளாக ஓப்பன் பண்ணுங்க, அவங்க கோவிலுக்கு போகிறதே கம்மியாயிடும். வடக்கில் ஒரு ஜன்னல் ஓப்பன் பண்ணுங்க, அவங்க தாய் மாமாவுக்கு அடிபடும். யார் வீடெல்லாம் வடக்கு க்ளோஸ் ஆகியிருக்கோ தாய் மாமாவோட சப்போர்ட்டில் இருப்பாங்க. வடக்கு க்ளோஸ் ஆன வீட்டில் வடக்கில் ஒரு ஜன்னல் வைங்களேன், அவங்க தாய் மாமாவுக்கு அடிபடுமா. மிகப்பெரிய எல்லாருமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. அப்போ கிழக்கு பாதித்தவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய தெய்வம் வந்து ஆதிபராசக்தி. அந்த அம்பாளை போய் தரிசனம் செய்து விட்டால் கிழக்கில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகள், சூரிய ஒளி பிரச்சனைகள் சரியாகிவிடும். கண்டிப்பாக சார். வாஸ்துவை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே இன்னைக்கு உங்களோட விடை ரொம்ப அழகாக இருந்தது. மிக்க நன்றி சார். நன்றிம்மா. நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா, சார் நான் ஜெயிக்கணும், எனக்கு பணம் வேணும், நான் மிகப்பெரிய மாற்றங்களை நோக்கி பயணப்படணும் அப்படின்னா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய பாடலாத்திரி நரசிம்மரை எவ்ரி டியூஸ்டே நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுங்கள், மிகப்பெரிய மாற்றம் வரும். நான் எவ்ரி டியூஸ்டே காலையில் 9:30லேருந்து 12:30 மணி வரைக்கும் அந்த கோவிலில் இருப்பேன். யாராவது நீங்கள் வந்து ஜெயபிரகாஷ் நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்னா அந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை வாங்க, என்னை நீங்கள் சந்திக்கலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, யாரும் வாஸ்து பற்றிலாம் கேள்வி கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன் வாஸ்துவை பற்றி.
நான் ஜெயிப்பதற்கு ஏதாவது எனக்கு ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் அதுக்கு பதிலளிப்பேன். சரிங்களா? மிகப்பெரிய மாற்றங்களை நோக்கி நம்மளை நகர்த்தக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய பாடலாத்திரி நரசிம்மர் என்பதை நரசிம்மரை பிடித்து கொள்ளுங்கள். நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. வணக்கம்மா.